ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவுமே ஹெல்த்தியானது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி நான் சத்து மாவில் தான் செய்ய போகிறேன். இந்த சத்து மாவு எப்படி தயாரிக்கிறதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேவையாக இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. இந்த சத்து மாவு செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கோங்க. அது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் போட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் கிண்டிக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கருகின ஸ்மெல் மாதிரி வரும். ஒரு 10 நிமிஷம் கிண்டினதுக்கப்புறம் இது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அப்போ இதோட வாசனை சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இனிப்புக்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறேன். நாட்டு சக்கரை 1 கப்புக்கு 3/4 கப் சேர்த்துனா போதுமானதாக இருக்கும். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது பாகு மாதிரி செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இது கொஞ்ச நேரம் கரைஞ்சி சர்க்கரை கரைஞ்சி கொதித்து வந்தால் போதுமானதாக இருக்கும். இது கூடவே வாசனைக்காக ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. இது இப்போ கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இது நான் கொஞ்ச நேரம் போல் கொதிக்க விட போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் அந்த வறுத்து வச்ச மாவோடு சேர்த்துக்க போகிறேன். எப்பயுமே நாம் இந்த மாதிரி பாவு செஞ்சு சேர்க்கும் போது வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் மண் தூசி அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும். அப்படி இருந்தால் நம்ம வடிகட்டும் போது வந்துடும். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இது கூடவே 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிச்சிருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ இது ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ நம்ம கையில் கிளற முடியாது. நீங்கள் ஏதாவது ஸ்பூனை வச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கையில் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்பூன்லேயும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நீங்கள் கையில் மசிச்சு நல்லா கொஞ்சம் உருண்டை போல் பண்ணிக்கோங்க. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் எல்லா சிறுதானியங்களும் நம்ம சேர்த்துருக்குறோம். அதனால் இது ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.